ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்சட்டி சிக்கன் பிரியாணி தான். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதை நான் சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் பண்ண போறேன். நம்ம பிரியாணி பாட்டு, நம்ம வேற கடாய் இது மாதிரி பண்ணணும்னா தம் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்மே போட தேவையில்ல. இந்த நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே இந்த மண்சட்டியில் ஹீட் மெயின்டைன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம தம்மே போட தேவையில்ல. நம்ம அந்த கடாயில் பண்ணுறத விட இந்த மண்சட்டியில் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு வாங்கின உடனேயே அரிசி கரைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஓவர் நைட் ஊற்றி வச்சுட்டு எப்பயும் போல நார்மலாக நான் வாஷ் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். இப்போ நம்ம மண்சட்டியை அடுப்பில் வச்சுட்டோம். மண்சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மண்சட்டியை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இப்படி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக நம்ம இது பண்ணி விட்டுறணும். எல்லா தாவளையும் படுற மாதிரி இப்படி பண்ணி விடணும். அப்புறமேட்டுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் காஞ்சது. இதில் ஒரு 2-3 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1-2 உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நீள் வாக்கில் 2 வெங்காயம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். அப்புறமா 4 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். ஒரு கை நிறையா மல்லி புதினாவை அலசி வச்சுருக்கேன். இப்போ அந்த மல்லி புதினாவை சேர்க்குறேன். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியை 2 எடுத்துட்டு நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை சேர்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டு அரிசி தான் எடுத்துக்கிறேன். வீட்டு அரிசி 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். சிக்கனோட கலர் வந்துட்டு மாறும். சிக்கனும் அதே மாதிரி சுருங்கும். ஸோ அப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் எல்லாம் நல்லா அந்த தக்காளி மசாலாவோட வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேண்டாதான் அந்த உப்பு காரம் அந்த மசாலாவோட ஃப்ளேவரில் சிக்கனுக்குள்ளே இறங்கும். இல்லைன்னா சிக்கன் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி சேர்த்துடலாம். சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க. இப்போ நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா. இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி ஒரு 1/2 வேக்காடு வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அரிசியும் ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்படி ஒரு அரிசி எடுத்துட்டு இப்படி நம்ம உடைச்சி பார்த்தோம்னா 2ஆக உடையணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மண்சட்டியில் இருக்கிற ஹீட்டே நம்மளுக்கு தம்மாயிரும். இந்த அடுப்பெல்லாம் எரியணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம மூடி போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தம்மை உடைச்சிடலாம். அப்படி எடுத்துடலாம். பாருங்க அரிசிலாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்க அரிசி நல்லாவே வெந்திருக்கு. சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு. பாருங்க